யூகேல எப்படி 100% ஸ்காலர்ஷிப்ல MBA படிச்சிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. MBA மட்டும் இல்லை, இங்கே நிறைய கோர்சஸ் நீங்கள் 100% ஸ்காலர்ஷிப்பாக படிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, பட் கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். முதல்ல நீங்கள் பேசிக்காக கிளியர் பண்ணணும். அதாவது என்ன கோர்ஸ் படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அது உங்கள் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ரெண்டாவது, எந்த கண்ட்ரியில் படிக்கணுன்றதை சூஸ் பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் இந்தியாவில் சூப்பராக இருக்கும், சில கோர்ஸ் ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, UK, US இந்த மாதிரி கண்ட்ரிஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் எந்த கண்ட்ரியில் வேல்யூ இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கெல்லாம் வேலை இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரிசர்ச்லாம் பண்ணிட்டீங்க, UK தான் படிக்க வரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸ். மொத்தம் 24 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அண்ட் அந்த யூனிவர்சிட்டிஸில் 1 by 1 நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் இருக்கான்றது பாருங்கள். இப்போ நான் படித்தது MBA, ஸோ நான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸாக பார்த்தேன் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் MBA இருக்குது, அதில் என்னென்ன கோர்ஸ் மாடியூல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு கோர்ஸ்குள்ளேயும் போயிட்டு அந்த மாடியூல், அந்த கோர்ஸோட எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஃபீஸ், ஃபண்டிங் அண்ட் ஸ்காலர்ஷிப் இந்த 3 பேரில் ஏதோ ஒரு டேப் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குன்றதை காட்டும். நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு இந்த யூனிவர்சிட்டியில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி காட்டாது. ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் இருக்கும். அண்ட் சில ஸ்காலர்ஷிப்லாம் அந்த கோர்ஸ்க்கு மட்டுமே தான் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஒரு அன்கண்டிஷனல் ஆஃபர். அந்த ஸ்காலர்ஷிப்லேயே கிளியராக வந்து போட்டிருப்பாங்க என்னென்ன உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு. நான் வாங்கின ஸ்காலர்ஷிப்க்கு நிறைய க்ரைட்டீரியா இருந்தது. ஏன் வந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தரணும், அகாடமிக் எக்ஸலன்ஸ் என்ன இருக்குது, உங்களோட ஃபியூச்சர் ஐடியா என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டாங்க. எனக்கு இன்டர்வியூ இருந்தது, அது போக நான் ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்புக்கும் ஒவ்வொரு விதமான க்ரைட்டீரியா இருக்குது. அது இந்த க்ரைட்டீரியாவை படித்து பாருங்கள். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு டெட்லைன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இன்டேக் வரீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் டெட்லைன் வந்து மார்ச்லேயே இருக்கும். அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு சீக்கிரமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிலாந்தெரபிக் ஆக்டிவிட்டினால தான் நடக்கும். அதாவது யாராவது டொனேஷன் பண்ணியிருப்பாங்க. 2022 படித்தேன். அப்போது 100% ஸ்காலர்ஷிப் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் இருந்தது. டொனேஷன் ஒரு வருஷம் இருக்கும், இன்னொரு வருஷம் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ எனக்கு கிடைச்ச 100% ஸ்காலர்ஷிப் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் MBAக்கு இல்லை. அடிக்கடி இந்த யூனிவர்சிட்டிஸோட வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அந்த கோர்ஸோட வெப்சைட்டில் போய் கிளியராக பாருங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேளுங்களேன். நீங்கள் மெடிக்கல் டெக்னாலஜி இல்லை பயோமெடிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே யூகேல பயோமெடிக்கல் படிக்கணும், இல்லை மெடிக்கல் டெக்னாலஜி இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் படிக்கணும் அப்படின்னா இந்த 24 யூனிவர்சிட்டிஸில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் காலேஜ் லண்டன். இந்த கிங்ஸ் காலேஜ் லண்டனில் MSc மெடிக்கல் டெக்னாலஜி இனோவேஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸ்க்கு ஒரு 100% ஸ்காலர்ஷிப், 50% ஸ்காலர்ஷிப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தர்றாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, PhD படிக்கணும்னாலும் உங்களுக்கு 100% ஸ்டைஃபண்டோட தராங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன படிக்கணும்னு சூஸ் பண்ணணும், எந்த கண்ட்ரின்னு சூஸ் பண்ணணும். நீங்கள் UK சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 24 யூனிவர்சிட்டிஸில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக போயிட்டு நீங்கள் தேடுற கோர்ஸ் இருக்கான்றதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன ஃபண்டிங் அண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குன்றதை பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது.